வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கேவுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லி அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து தேவையான ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் கணக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடியே மைனஸில் இருந்த அவங்க ஓரளவு கொஞ்சம் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் முன்னோக்கி வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். பட் இந்த கேமில் டெல்லி என்ன தான் ஜெயிச்சிருந்தாலுமே கூட தலை தோனி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டை வந்து முட்டாளாக்கிட்டார் டோட்டலாக அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு 2 ஓவர் பார்த்தீங்கன்னா டெல்லி கைவசம் மேட்ச் வந்து இருந்துச்சு. ஆனால் கடைசி ஓவரில் தலை தோனி டோட்டலாக அதை வந்து மாற்றிட்டாரு. இப்போ இந்த கேமில் வெற்றியை சிஎஸ்கே கிட்ட இருந்து டெல்லி பக்கம் கொண்டு போனது வந்து 18 மற்றும் 19 இந்த 2 ஓவர் மட்டும்தான். ஏன்னா 18வது ஓவர் கலீல் அகமது ஓவரில் 12 ரன் மட்டும்தான் சிஎஸ்கே அடிச்சிருப்பாங்க. 19வது ஓவரில் வெறும் 5 ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. முகேஷ் குமார் வந்து பயங்கரமாக வந்து போட்டிருப்பாரு. தோனி ஜடேஜா இவங்க 2 பேரும் இருந்த போதிலுமே கூட வந்து பெருசாக வந்து ஒரு 4-6 வந்து அடிக்க விடலை. 10 ரன்களுக்கு மேலே கொடுக்கல. 19வது ஓவர் தோனி ஜடேஜா வச்சுக்கிட்டு 5 ரனில் ஒருத்தர் கண்டெயின் பண்ணுறாருன்னா உண்மையிலே வந்து திறமை நம்ம வந்து பாராட்டியே தான் வந்து ஆகணும். ஆனால் வந்து ரிஷப் பண்ட் போட்ட கணக்கை வந்து முறியடிச்சு ரிஷப் பண்டை எப்போ தலை தோனி வந்து முட்டாளாக்குனார் அப்படின்னா 20வது ஓவரில் தான். இப்போ அந்த 18-19 கலீல் அகமது முகேஷ் குமார்கிட்ட கொடுத்துட்டு 20வது ஓவர் வந்து நார்ஜே கிட்ட வந்து கொடுக்கலாம், நார்ஜே நல்லா வந்து கண்டெயின் பண்ணுவார், நார்ஜே வந்து போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக தோனி ஜடேஜாவால் அடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ட் வந்து ஒரு தப்பு கணக்கு வந்து போட்டார். நார்ஜே ஓவரில் ஒரு காட்டினார் தலை தோனி. கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 4 2 6ன்னு 20 ரன்களை வந்து அடிச்சிருப்பாரு. இந்த கேமில் வந்து தோனி அதிரடியாக வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 பந்தில் 37 ரன் 4 4 3 6ன்னு 231 ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருப்பார். இதனால சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கு போகாமல் 1.9 இருந்தாங்க. இப்போ வந்து 0.9க்கு வந்திருக்காங்க. பெருசாக மைனஸில் போகாமல் தோனி வந்து தடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.